ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சையத். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அகரம் பொதுத்தமிழ் சீரியஸில் 5th வீடியோ ஒரு பொருட் பன்மொழி பார்ட் 2. ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி அகரம் சீரியஸில் 4 வீடியோ கொடுத்துருக்கேன். கான்செப்ட் என்னென்னா, அவுட் சோர்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை பிடிஎஃப் ஃபார்மெட்டாக ஷார்ட்டாக கிறிஸ்பாக உங்களுக்கு படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக கன்வெர்ட் பண்ணி அதை வீடியோவும் மேக் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒன் டே விட்டு ஒன் டே உங்களுக்கு வீடியோ அப்லோட் ஆகும். ஸோ இன்றைக்கி வீடியோ அப்லோட் ஆகுதுன்னா ஒன் டே கழித்து இன்னொரு வீடியோ அப்லோட் ஆகும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு 4 வீடியோ ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். பழமொழி 400, தமிழ் சொல்வளம், மருவு, அதுக்கப்புறமா ஒரு பொருட் பன்மொழி. ஸோ இது 5th வீடியோ. ஸோ இந்த ஆர்டரில் பார்த்துட்டே வாங்க, கவர் பண்ணிகிட்டே வாங்க. இதை ஒன்று நோட்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுக்கோங்க. முடிஞ்ச லெவலில் நோட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் கன்வீனியண்ட்டாக இல்லை, ஏன்னா நான் ஒர்க்கிங் கேண்டிடேட் இல்லை ஹோம் மேக்கர், என்னால் ஃபுல் டைம் உட்காந்து அவுட் சோர்ஸ்க்கு எழுத முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன் அப்படின்னா பெஸ்ட்டு நோட்ஸ் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்தனர். இந்த பர்டிகுலர் வீடியோவில் மொத்தம் லாஸ்ட் வீடியோவில் ஒரு 98 அந்த ரேஞ்சில் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் 79 இதை பார்க்கலாம். ஸோ 4th வீடியோவில் நான் சொன்னதெல்லாம் ஹைலி இம்பார்ட்டண்ட்டு, கேட்குறக்கு அதிக ஆஸ்பெக்ட் உள்ளது. இந்த வீடியோவில் இருக்கிறது நார்மல் இம்பார்ட்டன்ட், ஒரு மீடியம்னு வச்சுக்கலாம். இதில் நிறைய இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் லிஸ்ட் டவுன் அவுட் சோர்ஸில் இருக்கிறனால இதையும் சேர்த்து லிஸ்ட் டவுன் பண்ணிட்டேன், ஏன்னா மிஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக. அந்தனர், பார்ப்பார், பிராமணர், பூசரர், மறையவர், வேதியர், அந்தி பொழுது, சந்தி, சாய் பொழுது, சாயங்காலம், மாலை காலம். இதை நீங்கள் நோட்ஸ் எடுத்தாலும் சரி, பிரிண்ட் அவுட் எடுத்தாலும் சரி, நீங்கள் படிக்கும்போது என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு தாட்டி படிக்கும்போது எதெல்லாம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அருளில் உங்களுக்கு அறிவாளிகளுக்கு உறவோர் அப்படிங்கிறது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதை கேட்டால் எனக்கு ஆன்சர் பண்ண தெரியாது அப்படின்னா அதை மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் படிக்கும்போது அந்த உறவோருங்கிறது நீங்கள் ஹைலைட்டாக பார்ப்பீங்க. சப்போஸ் கொஷின் கேட்டாங்க, ஃபைனல் எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். தெரிஞ்சதெல்லாம் விட்டுருங்க, ஜஸ்ட் எதுவும் மார்க்லாம் பண்ணாதீங்க. தெரியாததை மட்டும் அண்டர்லைனோ இல்லை பாக்ஸோ அந்த மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு படிக்கும்போது குயிக்காக முடிச்சிருவீங்க செகண்ட் ரிவிஷன். அப்போது எல்லாத்தையுமே ஒவ்வொரு தாட்டி ஃபஸ்ட்லேருந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் உங்களுக்கு எது தெரியுது தெரிலன்னு பார்க்கணும். செகண்ட் டைம் தெரியாததை கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும், தெரிஞ்சதை டக்குன்னு பார்த்துட்டு போயிடணும். இப்போ பாருங்கள், உறவோர் அப்படிங்கிற மார்க் பண்ணுங்க. அடுத்து அன்புங்கிறது ஈரம், நேயம், பரிவு, பற்று. ஆரம்பம், ஆதி, தொடக்கம், முதல். ஆற்றல், உரம், சக்தி, வலிமை. இன்பம், ஓகை, உவப்பு, கழிப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி. இனம்ங்கிறது உறவு, கிளை, சுற்றம், பரிசனம். ஸோ பரிசனம்ங்கிறது உடல், உடம்பு, சடலம், சரீரம், மெய், மேனி, யாக்கை. உணவு, ஆகாரம், உண்டி, போசனம். உபத்தியாயர் அப்படின்னா ஆசான், ஆசிரியன், குரு, தேசிகன். கடவுள்னா ஆதி, இறைவன், ஈசன், ஏகன், தெய்வம், முதல்வன். கடை, அந்தம், இறுதி, ஈறு, எல்லை, முடிவு. கணவன்னா கொள்ளுனன், தலைவன், நாயகன், பதி, புருஷன். கரும்புனா கலை, கண்ணல். இந்த கல்விக்கு பார்த்திங்கன்னா கலை, கல்வி, வித்தை, விச்சை. காரணம்னா ஏது, நிமித்தம், மூலம், வழி. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகணும்னா, நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு பழக்கமாயிரும், இவ்வளோதானா ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதான் படிக்கிறதோட மெத்தடாலஜி. செகண்ட் ரிவிஷன் படிக்கும்போதும் ஃபஸ்ட்லேருந்து படித்த மாதிரியே படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ எது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத மார்க் பண்ணணும், டிஃபிகல்ட்டாக இருக்கிறத மார்க் பண்ணணும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதும் சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஞாபகம் வராது, டிஃபிகல்ட்டாக இருக்கிறதையும் மார்க் பண்ணிக்கணும். இந்த 2 மார்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் படிக்கும்போது, இப்போ படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆதா, அடுத்த செகண்ட் ரிவிஷன் படிக்கிறது உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸில் படித்து முடிச்சிடலாம். ஸோ இதுதான் மெத்தடாலஜி. ஸோ நீங்கள் அவுட் சோர்ஸை இப்படி தான் நீங்கள் படிக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சதுலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது ப்ளஸ் டிஃபிகல்ட்டாக இருக்கிறது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கணும். செகண்ட் அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நான் ப்ரீவியஸ் வீடியோவிலையும் இது சொல்லியிருக்கேன், பட் ஆனால் நிறைய பேர் அதை மறந்துடுறீங்க. திருப்பி இவ்வளோ படிக்குமா விட்டுறீங்க. ஸோ அதுக்காக தான் ரிப்பீட்டடாக நான் சொல்லிகிட்ருக்கேன். கீழ் மக்கள்ங்கிறது அற்பர், கயவர், சிறியவர், நீசர், புல்லர். ஸோ இந்த நீசர் புல்லருங்கிறது
நம்ம பெருசாக கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது வந்து மாறும் ஆளுக்கு. இப்போ நான் சொல்கிற ஒரு சில வார்த்தை டிஃபிகல்ட்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறது உங்களுக்கு அது ரொம்ப பரிச்சயமாக இருக்கலாம். அப்போ நீங்கள் அதை மார்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சிலது எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும், பட் கேள்விப்பட்டதாக இருக்கும். உங்களுக்கு அது கேள்விப்படாததாக இருக்கும். அப்போ நீங்கள் அது வந்து மார்க் பண்ணணும். ஸோ எல்லாமே வந்து இந்த எக்ஸாம் படிக்கிறது வந்து இண்டிவிஜுவல். நீங்கள் உங்களுக்காக படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எது தேவை, எது உங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஸோ அதை நீங்கள் தெளிவாக இருந்துக்கோங்க. குடித்தல், அருந்தல், சுவைத்தல், பருகுதல், குழந்தை, குளவி, சேய்ப்பிள்ளை, மகவு. குளித்தல், ஆடல், தோய்த்தல், ஞானம், படிதல், மஞ்சனம். குளிர்ச்சி, ஈரம், சீதம், சீதளம், நளிர், பனி, நளிர். குறைதல், அருகுதல், அல்குதல், குன்றுதல், சிறுத்தல், சுருங்குதல். கேடுனா அழிவு, சிதைவு, சேதம், நட்டம். கொடுமை, கடினம், குரூரம், கோரம், வக்கிரம், வஞ்சகம். சத்தியங்கிறத ஆணை, உண்மை, வாய்மை. சபைனா அவை, குழு, கூட்டம், சங்கம். சம்மதித்தல்னா அனுமதித்தல், இணங்குதல், உடன்படுதல், நேர்தல். சரஸ்வதினா இசை, மடந்தை, கலைமகள், நாமகள், வாணி. சாதல்னா இரத்தல், ஒழித்தல், துஞ்சல், பொன்றல், மடிதல், மாய்தல், மாளல், முடிதல். ஸோ இதில் வந்து நிறையா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அதை இந்த சைடில் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். பர்டிகுலராக 1 or 2 வேர்ட்ஸ் இருந்தால் இங்கே மார்க் பண்ணணும். நிறைய வேர்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா லெஃப்ட் சைடில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்நேகிதர், ஓட்டுநர், நண்பர், நயவர், தோழர். நயவர். சிரிப்பு, இழிப்பு, நகைப்பு, முறுவல். சுடுகாடு, ஈமம், சுடலை, பிணக்காடு, மயானம். சுத்தம், சுசி, தூய்மை, புனிதம், வாள். தந்தை, அப்பன், தகப்பன், தாதை, பிதா. தம்பி, இளவல், இளையோன், பின்னவன், பின்னோன். தமையன், அண்ணன், முன்னவன், முன்னோன். தாய், அன்னை, ஆய், மாதா. திருடர், கள்வர், கள்ளர், சோரர். துதித்தல், ஏத்தல், பரவல், புகழ்தல், போற்றுதல், வழுத்தல். தொண்டு, சேவை, பணி. பாட்டு வந்து கவி, கவிதை, செய்யுள், தூக்கு, பாடல், யாப்பு. பாயிரம்னா அணிந்துரை, தந்துரை, நூன்முகம், பதிகம், தந்துரை, புனைந்துரை, பாயிரம். பிரம்மன், அயன், திசைமுகன், நான்முகன், மலரோன். பிள்ளைனா குழந்தை, குளவி, சிசு, செய்மகவு. பிறப்பு, உற்பத்தி, உற்பவம், சனனம், சனிப்பு, செண்பம். புகழ், இசை, ஒளி, கீர்த்தி, சீர், மீக்கூற்று. இப்போ மீக்கூற்றுன்னா புகழ், மேம்பாடு. புசித்தல், அருந்துதல், உண்ணல், தின்னல், துய்த்தல், நுகர்தல். புத்தகம், ஏடு, நூல், பணுவல். புழுதினா துகள், தூசி, தூளி, பொடி, பூளி. ஸோ புழுதிக்கு பாருங்கள் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்து மகள் வந்து குமாரத்தி, குமாரி. மகன்னா குமாரன், சுதன், தனையன், புதல்வன். மனம், அகம், உள்ளம், உளம். மனிதர், ஆடவர், நரர், மாந்தர், மானிடர். மனைவி, இல்லால், கிளத்தி, தலைவி, பாரி, பெஞ்சாதி. மாணவன், சீடன், மாணாக்கன். முதல், ஆதி, ஆரம்பம், தொடக்கம். முருகன், ஆறுமுகன், கந்தன், காங்கேயன், குமரன், சண்முகன், சேய். முனிவர், அடிகள், அரவர், இருடிகள், தபோதனர், தாபதர். ஸோ முனிவருக்கு வந்து வெவ்வேறு நேம்ஸ் இருக்கு பாருங்க. துவோர், நீத்தோர், மாதவர், யோகர். மெய், ஆணை, உண்மை, சத்தியம், திடம், திண்மை. யமன், அந்தகன், காலன், கூற்றுவன், தருமன், மரளி. யாகம், ஒமம், மகம், வேள்வி. வணங்குதல், அஞ்சலி செலுத்துதல், இறைஞ்சுதல், கும்பிடுதல். வலினா கால், காற்று, வாயு. விஷ்ணுனா ஹரி, கேசவன், நாராயணன். விடைனா உத்திரம், பதில், மறுமொழி. விநாயகனா ஐங்கரன், கணபதி. விரைவுனா ஒல்லை, கெதி, துரிதம், வல்லை, விசை, வேகம். வில்னா கார்முகம், கோதண்டம், சாபம், சிலை, தனு. விழினா கண், நேத்திரம். வீடுனா அகம், இல்லம், உறையுள், கிரகம், மனை. வெண்மைங்கிறது தவளம். நரை, பால், வால், விலர், வெள்ளி, வெள்ளை, வெளிர். வெளிச்சம்னா ஒளி, சோதி, பிரகாசம். வேசினா கணிக்கை, பரத்தை, பொதுமகள், விலைமகள். வேதம், ஆரணம், ஒத்து, சமயம், சுருதி, மறை. ஆரணம். வேற்றுமை, திரிவு, பின்னம், பேதம், மாற்றம், விரோதம், வேறுபாடு. வேளாளர்னா உழவர், காராளர், பூபாலர், மேலியர்.
ஸோ இப்போ நீங்கள் இதை லிஸ்ட் டவுன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டானது டிஃப்ரெண்ட்டாக உள்ளதை நீங்கள் பாக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி சைடில் மார்க் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 70-80 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணது வந்து உங்களுக்கு வெறும் 5-10 தான் இருக்கும். ஸோ அப்போ ரிவிஷன் பண்ணும்போது இதுக்கு எடுக்கக்கூடிய டைம்லேருந்து இது ஒரு 1/10 இல்லை 1/5 தான் ஆகும். ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜி. அவுட் சோர்ஸை வந்து நிறைய இருக்குது. நீங்கள் நிறையா ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆகணும், எல்லாத்தையும் பார்க்கணும். செகண்டு அதிலேருந்து ஃபில்டர் பண்ணணும் உங்களுக்கு எது தேவைங்கிறது. தேர்டு அதை ரிவிஷன் பண்ணணும். ஃபோர்த்து அது வந்து அது டெஸ்ட்டில் இருந்தால் அதை அப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிங்கன்னா அவுட் சோர்ஸ் வந்து கவர் பண்ணலாம். ஸோ இருக்கிற டிஃபிகல்ட்டு தான். பட் டிஃபிகல்ட்டுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் படிக்காமல் இருந்தாவோ இல்லை ஸ்கிப் பண்ணுறனாலையோ இந்த எக்ஸாமை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாது. அதை எப்படி நம்மளால் ஸ்ட்ராட்டஜிக்கலாக படித்து கிளியர் பண்ணணும்னு யோசிச்சா தான் உங்களுக்கு அதுக்கான பதில் கிடைக்கும். ஸோ அதனால் நான் சொல்கிற மாதிரி இந்த பர்டிகுலர் பிடிஎஃப்க்குன்னு இல்லை, நீங்கள் எதை படித்தாலுமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். குயிக்காக இது பண்ணலாம், ப்ளஸ் கான்ஃபிடென்ட்டும் உங்களுக்கு பில்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் டைம் படிக்கிற மாதிரியே செகண்ட் டைமும் தேர்ட் டைம் ஃபோர்த் டைமும் படிச்சிங்கன்னா நீங்கள் படிக்கிற மெத்தடாலஜி டோட்டலாக தப்பு. ஸோ அந்த மாதிரி படிக்காதீங்க. அதே மாதிரி இந்த இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு கான்செப்டாக புரிகிறதெல்லாம் எதுவும் இருக்காது. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் திருப்பி பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இதே இப்போ நீங்கள் ஜிஎஸ்சில் ஒரு சில படிக்கிறீங்க, இல்லை இலக்கணத்தில் ஒரு சில கான்செப்ட் படிக்கிறீங்கன்னா அது வேறு. இது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் ஞாபகம் இருக்கும். ஸோ அதிக தாட்டி பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், ரிவிஷன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். வரக்கூடிய எக்ஸாமில் கண்டிப்பாக நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.